நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு மாமல்லபுரத்தை சந்திக்கிறார். இது குறித்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணிடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அதிகமாக அது பெரிய ஊக்கமாக இருக்கு. இன்னும் நாங்க குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்க அது பெரிய ஊக்கமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பெரிய நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு. வணக்கம். வணக்கம். நீங்க ஏதாவது மக்களுக்கு கோரிக்கை வைக்கணுமா? பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. யூஸ்வலா முன்னாடிலாம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அதை சொல்ல மறந்துடுறோம். ஓகே, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஓகே. மெம்பர்ஸுக்கு நான் தனியாக வீடியோ போடுறோம் இல்லையா? ஆமா, இப்ப மெம்பர்ஸ்க்கும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப போடல, ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போட ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, ஏன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் எங்களோட ரிக்வஸ்ட்டை ஏற்று மெம்பர் ஆயிருந்தீங்க. இன்ஃபேக்ட் பெருசா ரிக்வஸ்ட் பண்ணல, ஒரு லைவ்ல மட்டும் தான் சொன்னோம். பட் நீங்களே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் மெம்பர் ஆயிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் மெம்பர் ஆகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கணும், ஏதாவது புதுசா ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, தொடர்ச்சி அதையும் பாருங்க. கண்டிப்பா தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கர்நாடகாவில் போயிடுவோம். பைசன் படம் பார்த்துட்டு துணை முதல்வரும் அந்த படக்குழுவை கூப்பிட்டு வாழ்த்திருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. ஒரு சமூக நீதிக்கான படம் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டால விவசாயிகள் கதறிட்டு இருக்காங்க. அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணாமல் அரசு விட்டுட்டாங்க. ஸோ பெரிய இழப்பு, கடன், பெரிய கஷ்டத்தில் அந்த மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அங்க போயிட்டு அந்த மக்களை மீட் பண்ணி 2 ஆறுதலா வார்த்தை சொல்ல முடியாத ஸ்டாலின் அவர்களால 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பைசன் படம் பார்த்துட்டு அந்த படக்குழுவை கூப்பிட்டு பாராட்ட டைம் இருக்கு, நேரம் இருக்கு, மனசு இருக்கு. ஸோ இந்த மக்களை போய் பார்க்க மனசு இல்லை, நேரம் இல்லை, எதுவுமே இல்லை. இது பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. நேற்று இபிஎஸ் அவர்களும் இதை பதிவு பண்ணியிருந்தாரு. ஏன் இப்படி பண்றீங்க? பெரிய ரிவ்யூவர் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ முழு நேர ரிவ்யூவரா மாறிட்டீங்களா ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுது, சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குது, சொசைட்டில கூடிய பிரச்சனைகள் அந்த படம் நல்லா டீப்பா பேசுது அப்படின்னா அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்றதுல, அந்த படத்தை போய் பார்க்கறதுல, அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அப்புறம் மற்ற க்ரூலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது தேவையான ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்தளவு நான் அந்த படம் நல்ல படம் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கல. பட் நான் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன, அது ஒரு நல்ல படம், நல்ல ஒரு மெசேஜ் அந்த படத்துல இருக்கு, ஆழமான நிறைய பிரச்சனைகளை பத்தி அந்த படம் பேசுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில ஓகே, நல்ல படத்தை நீங்க பாக்குறீங்க, அப்ரிஷியேட் பண்றீங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிஎம்ஏ அதை பார்த்து பாராட்டுறாருன்னா அது மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம படம் எடுக்கணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. மக்களும் ரைட், இந்த மாதிரி படங்களை பார்க்கணும்னு யோசிப்பாங்க. அந்த படத்துக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடைக்குது. அதெல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா இங்க சிக்கல்னா, நீங்க சொன்னது போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சிஎம்மோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி. அந்த படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம் செகண்டரி. ஸோ அந்த வகையில் பிரைமரி ஒர்க் நிறைய இடங்கள்ல சரியா நடக்கல, அதை அட்ரஸும் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்தை பார்த்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமை விவசாயிகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அரசு ஊழியர்கள் நிறைய கோவங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, யாருமே நமக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அது நடக்கல அப்படின்றது பெரிய ஒரு வருத்தம் தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்றது ஈஸி. அப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு முற்போக்காளர் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் உட்காந்துட்டு சில புத்தகங்களை ரொம்ப பாராட்டி பேசலாம். கார்ல் மார்க்ஸோட டாஸ் கேபிட்டல் அருமையான புக்குங்க, எல்லாரும் படிக்க வேண்டிய சூப்பரான புக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் இந்த மாதிரி எழுதின புக்கெல்லாம் நான் பாராட்டி பேசலாம். பேசிட்டு நான் ஆக்சுவலா நான் செய்யக்கூடிய விஷயங்கள் முதலாளித்துவத்துக்கு சாதகமான விஷயங்களா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப படிச்சதும் வேஸ்ட், பேசுனதும் வேஸ்ட் இல்லையா? அப்படியும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இல்லைல்ல.
ஸோ அது ஒரு சிக்கலான விஷயம். டிசிப்ளின் இல்லை. ஆமா, நான் எப்படி பாக்குறேன்னா, இங்க சொசைட்டில பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு. அதுக்கு எதிராக நீங்க பெருசா எதுவும் செயல்படல. திமுக கட்சிக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு. அதுக்கு எதிராகவும் நீங்க பெருசா எதுவும் செய்யல. இன்ஃபேக்ட் திமுகல குடும்ப அரசியல் இருக்கு. அது ஒரு வகையில சாதிய கட்டமைப்பை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது, அதை பலப்படுத்துது. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு படத்தை பார்க்கிறது, இது ஒரு முற்போக்கான படம், அதை சப்போர்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் பண்ணுவதன் மூலமா அந்த முற்போக்கு இமேஜை நம்ம கைப்பற்றுவது இருக்குல்ல, அது கரெக்டா எனக்கு படல. இது ஈஸி இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு ஒரு முற்போக்காளரா அடையாளப்படுத்திக்கிறது ஈஸி. ஆனா செய்ய வேண்டிய நிஜமான வேலைகளை செய்யறது கஷ்டம். சமூகத்துல சமூக மாற்றத்தை கொண்டு வர்றது கஷ்டம். அதை செஞ்சு நான் ஒரு சமூக மாற்றத்துக்கான ஆள் அப்படின்ற மாதிரி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம். ஸோ செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையை செய்யாம ஈஸியான வேலைகளை அவங்க செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுல இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்றதை தாண்டி ஆக்சுவலா சொசைட்டில நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒரு அநீதியான ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா கேஸ்ட் ஹைரார்கி ஸ்ட்ராங்கா இருக்கு. நேத்து இருந்த அப்ரஷன் வேற, இன்னைக்கு இருக்கிற அப்ரஷன் வேற. ஆனா இன்னைக்கும் அப்ரஷன் இருக்கு. நம்ம நேத்து இருந்த அப்ரஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து ஹாலிவுட்டை பார்ப்பேன். ஹாலிவுட்டை பார்க்கும்போது ஸ்லேவரியை பத்தி 100 படம் எடுப்பான். ஒவ்வொரு வருஷமும் 100 படம் ஸ்லேவரியை பத்தி எடுப்பான். ரேசிசம் எப்படி மோசமான சிஸ்டம்னு எடுப்பான். அதெல்லாம் ஏன் அமெரிக்காரன் எடுக்கிறான்? வெள்ளைக்காரன் தான் அதிகம் எடுக்கிறான். ஜாங்கோ அன்சைன்ட் எடுக்கிறான். அப்புறம் இந்த நிறைய ரேசிசம மையமா வச்சு ஏகப்பட்ட படம் அங்க வரும். கருப்பர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு வெளியே வந்தாங்கன்னு ஏகப்பட்ட படங்கள் வரும். வெள்ளைக்காரன் தான் அந்த காலத்துல ஸ்லேவரியில ஈடுபட்டதும். இன்னைக்கும் ஹாலிவுட் வெள்ளைக்காரர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அமெரிக்கா வெள்ளைக்காரர்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஏன் இதை பத்தி நிறைய பேசுறாங்க? அது காரணம் என்னன்னா, அது நேற்றைய ஒடுக்குமுறை. நேத்து அமெரிக்காக்காரங்க ஸ்லேவரி மூலமா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்லேவரி மூலமா அவங்க பணம் சம்பாதிக்கல. ஸ்லேவரியால அவங்களுக்கு லாபம் கிடையாது. சோ ஸ்லேவரியை பத்தி பேசுறதால உங்களுக்கு பாதிப்பு கிடையாது இன்னைக்கு. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி இன்னைக்கு பேச மாட்டான். ஏன்னா இன்னைக்கு அதை சம்பாதிச்சுட்டு இருக்கான் அவன். சோ அவனுக்கு பாதிப்பு இல்லாத விஷயத்த சேஃபா கையில் எடுத்து பேசுறது. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்த பேசுறதால எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அன்று அமெரிக்காவில் பயங்கரமான இனவெறி இருந்தது, ஆச் பூச்சின். இன்னைக்கு மாடர்ன் அப்ரஷன் இருக்கு, மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் அப்ரஷன் இருக்கு. அதை பேச மாட்டான். அதை பேசினா ஏன்னா அது மாதிரி தான் நீ உட்கார்ந்துருக்க, அதை நீ பேசாத மாதிரி நீ கீழே விழுந்துருவ. அதனால அதை கம்ஃபர்டபுளா பேசுறதே கிடையாது. இங்கேயும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு பாக்குறேன். இவங்க நம்ம இயக்குனர்கள் நிறைய பேர் சொசைட்டில கூடிய ஏற்றத்தாழ்வுலாம் பத்தி பேசுறாங்க. பண்ணையார் அந்த சிக்கல்கள் பத்தி பேசுறாங்க. மாமன்னன்ற படம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நல்லா பேசுறாங்க. ஆனா அதையும் தாண்டி இங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலே யாருக்கிட்ட அதிகப்படியான பொலிட்டிக்கல் பவர் இருக்கு? திமுக கூடிய முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரு? எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைல்ல. கண்டிப்பா. எப்படி அன்னைக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ, இன்னைக்கும் அதே மாதிரி ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மேபி அன்னைக்கு அவங்க பயன்படுத்தின முறைகள் வேறையா இருக்கலாம். அந்த சாதிய கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக அன்னைக்கு வேற வயலண்டான முறைகள் எல்லாம் கையில எடுத்து யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்படி 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்ப ஸ்லேவரி இருந்தது, அந்த ஸ்லேவ் சிஸ்டமை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு, அந்த ஸ்லேவரியை பாதுகாக்கிறதுக்கு வயலண்டான மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க. சாட்டையால் அடிக்கிறது, தப்பு பண்ணா கொன்னுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு அதெல்லாம் பண்றது இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கும் அப்ரஷன் இருக்கு. ஸோ பேச வேண்டியது இன்னைக்கு நூதனமா நவீன காலகட்டங்கள்ல எப்படி ஒடுக்குமுறை செயல்படுது. இன்னைக்கும் ரேசிசம் இருக்கு, வேற வகையில் அது நடக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால மியூசிக் இண்டஸ்ட்ரியில, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில பிளாக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சயின்டிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க. பேங்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பிளாக்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நிறைய இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இருப்பாங்க. இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஹிஸ்டாரிக்கலாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹவுஸ் நிக்ரோஸ் அப்புறம் ஃபீல்ட் நிக்ரோஸ்ம்பாங்க. நிக்ரோன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, பட் இந்த வார்த்தை அப்ப ஹிஸ்டாரிக்கலா யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை. ஹவுஸ் நிக்ரோனா வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஃபீல்ட் நிக்ரோனா வயல்ல வேலை பார்க்குறவங்க. ஹவுஸ் நிக்ரோஸுக்கு இன்னொரு முக்கியமான வேலையும் என்னன்னா, முதலாளியை என்டர்டெயின் பண்ணணும். கிட்டார் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறது. ஸோ அந்த ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு வரைக்கும் கன்டினியூ ஆகுது. இன்னைக்கும் கருப்பர்கள் பார்த்தோம்னா, கருப்பின மக்கள் இன்னைக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில, என்டர்டெயின்மெண்ட்ல பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அன்னைக்கு இருந்த அந்த ரூட்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. அப்படிதான் நடக்கும் சொசைட்டில. டக்குன்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா தூக்கி எல்லாம் போட்டுற முடியாது.
ஸோ அதனால நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மோசமான ஒடுக்குமுறையெல்லாம் நீங்க நல்லா காட்டுறீங்க. இல்லாட்டி சில கிராமங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நல்லா காட்டுறீங்க. இந்த கிராமங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் இருக்குன்றத. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கும் சொசைட்டில மெயின் ஸ்ட்ரீம்ல கேஸ்ட் இருக்குன்றேன். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ள கேஸ்ட் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் எப்படி ஸ்பிளிட் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கும் சில கம்யூனிட்டிஸ் கையில தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்கு. நிறைய பேர் கையில அதிகாரம் இருக்கிறது கிடையாது. சமூக நீதி பேசக்கூடியவங்களும் அப்படிதான் நடத்துறாங்க அரசியலை. ஆனா அந்த விஷயத்த நீங்க பேசுகணும். ஒரு சின்ன ஒரு கிராமத்தை பத்தியோ இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையோ பேசாம இன்னைக்கு இங்க இருக்க விஷயங்கள் பத்தி பேசுனீங்கன்னா அரசியல்வாதிகள் உங்ககிட்ட வரமாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய இந்த முற்போக்கான விஷயங்களை அரசியல்வாதிகள் கொண்டாடுறாங்கனாலே நீங்க பேசக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனைகளால் அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு அர்த்தம். நான் ஏன் குறிப்பு அரசியல்வாதிகள்னு சொல்றேன்னா, அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு ஆளும் வர்க்கமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரியா நீங்க பேசுறீங்க, இஷ்யூவை ஹேண்டில் பண்றீங்க. அதனாலதான் அவங்க கிட்ட நெருங்க முடியுது உங்களால. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளா உங்களையும் சேர்த்துக்கிறாங்க, உங்க படத்தையும் உள்வாங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாற்றத்தையும் பண்ண மாட்டாங்க. அதிகாரத்தை நீங்க சேலஞ்ச் பண்ண உங்ககிட்டே வர மாட்டாங்க. அந்த விஷயமும் தேவை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போ மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கலாம், அப்புறம் ரஞ்சித் வெற்றிமாறன் அவர்களா இருக்கலாம். இவங்க எல்லாமே நல்ல படங்கள் எடுக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு வகையில அதிகாரத்தை அதை சேலஞ்ச் பண்ண மாட்டேங்குது. அதனாலதான் அரசியல்வாதிகள் இந்த படத்தெல்லாம் நிறைய நேரம் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டம் வழியா லாபம் சம்பாதிக்கிறாங்கல்ல. பொலிட்டீஷியன்ஸ் டெஃபினட்டா லாபம் சம்பாதிக்கிறாங்கல்ல. அந்த சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணக்கூடிய படங்களா அது இல்லை. ஸோ அப்படி இருந்ததுன்னா இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அரசியல்வாதிகள் இந்த படத்தை சீண்டவே மாட்டாங்க. ரைட்ரா, இது டேஞ்சர், நமக்கு கட்டையை போடு அப்படின்ட்டுருவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நடந்த இஷ்யூ பத்தி பேசுவோம். அதாவது திருநெல்வேலியில இந்த சாத்திய படுகொலை நடந்தது. கவின் சுஜித் அந்த படுகொலை நடந்தது. ஸோ அந்த இஷ்யூவை எடுத்து இப்போ நீங்க படமாக்கினீங்கன்னா முடியாது. அந்த இஷ்யூ இப்படி ஒரு சாதிய படுகொலை ஒன்று நடந்தது, அதை திமுக அரசு இப்படி கையாண்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ. இதை எடுத்து நீங்க கையாண்டீங்கன்னா அதை திமுக அரசு ஆதரிக்க மாட்டாங்கன்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், கரெக்ட், நீங்க சொல்றத நானும் சொல்ல வரேன். இப்ப கவின்ற அந்த பையன் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண பையன். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இல்ல ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ண பையன் தான். ஐடி திருநெல்வேலியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண பையன். ஸோ லெட்ஸ் சே கவின்ற அந்த பையன் ஒரு 50,000 to 1 lakh சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம். ஸோ ஃபினான்ஷியலாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐடி கம்பெனி பேக்ரவுண்ட்லேருந்து வரான். அவனுக்கு இந்த மாடர்ன் டைம்ஸில் எப்படிப்பட்ட சாதிய ரீதியான பிரச்சனைகள் இங்கே இருக்கு. ஐடி கம்பெனிக்குள்ளே இதெல்லாம் இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. நீங்கள் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள ஃப்ரெஷர்ஸாக போகும்போது தெரியாது. ஒரு 3-4 years கழிச்சு கரெக்டாக கொஞ்சம் பேர் அப்படியே மேலே போவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்படியே மேலே தலையை தூக்கி பார்ப்பீங்க. மேலே தலையை தூக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆட்கள்லாம் ஒரு குரூப்பை சேர்ந்தவர்களா இருப்பாங்க, ஒரு 2-3 குரூப்பை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. கீழே இருக்கவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போறதுக்கான ரூட்டே இருக்காது. இங்கே ஏதோ ஒரு சைலண்ட் கம்யூனிகேஷன் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். நான் ஐடி எம்ப்ளாயிஸ்ட் எல்லாம் பேசிட்டு தான் இருக்கேன். கேஸ்ட் சார்ந்த குரூப்பிசம் ஐடி கம்பெனிஸ்குள்ள இன்னைக்கும் நிறைய இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட் இன்னைக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுது மாடர்ன் டைம்ஸ்ல, அரசியல் எப்படி அதுக்கு தீனி போடுது, என்ன மாதிரியான அரசியல் மாற்றம் இந்த மாதிரியான சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டு வரணும்னா நமக்கு தேவை. அதுதானே நேத்து ஒரு விதமான சாதிய ஒடுக்குமுறை இருந்தது, அதை உடைக்கிறதுக்கு ஒரு விதமான அரசியல் தேவைப்பட்டது, அதை நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு வசதியான நேற்றைய சாதிய ஒடுக்குமுறையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதை உடைச்சுதான் நீங்க இன்னைக்கு பவருக்கு வந்திருக்கீங்க. அதை பேசுறது ஈஸி. ஆனா இன்னைக்கு இருக்கிறத பத்தியும் பேசணும்ல. இன்னைக்கு இருக்கிறத பத்தி நம்ம பேசணும்னா அங்க நீங்க பிரச்சனை நடுவில் உட்காந்துருப்பீங்க. அந்த படத்தை வரவிடாம தடுக்கிறது நீங்க தான். அப்போ ஸோ அதனால நீங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்க தான் வலு சேர்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் இப்போ நான் இதெல்லாம் ஈஸியாக உட்காந்து பேசிடலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில காய்கள் நகர்த்துறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். செலவுங்களுக்கு இங்கே எல்லாமே ஈஸியாக வந்துடும். சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு செக்ஷனுக்கு பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் பெரிய நடிகர்களா இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியா டக்குன்னு சான்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஆனா சாதாரணமா கீழே இருந்து ஒருத்தர் மேல வராருன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த சிஸ்டமுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதான் அவர் பண்ணுவார். அதை தாண்டி பெருசா புரட்சி பண்ணணும், அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணணும் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் அவர் ஓரமா உட்கார வச்சிருவாங்க.
நம்ம இங்க சாதாரண மனிதர்கள், நமக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அச்சீவர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, கஷ்டப்பட்டு மேல வந்திருப்பாங்க, ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி மேல வந்திருப்பாங்க. ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம அவங்கள விமர்சனமாகவும் அதை சொல்ல. பட் ஒரே பாயிண்ட் என்னன்னா, ரைட், நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நீங்க ஒடுக்குமுறையை பத்தி பேசும்போது அதை நீங்க பேசக்கூடிய விதம் என்ன மாதிரி இருக்கணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமருக்கும் அதை பார்த்து பயப்படணும். தடை பண்ண படத்தையே அந்த மாதிரி தடை பண்ணுமோ இல்லையா, அதை கிட்ட நெருங்கக்கூடாது, அதை பார்த்தா கொஞ்சம் பயப்படணும், அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கே நமக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும். வந்து ரொம்ப ஈஸியா உங்க தோல்ல கையை போட்டு நானும் உங்களை மாதிரி ஒரு முற்போக்காளர் தான் அப்படின்னு உங்களோட அந்த படைப்பையும் மடியில் தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வசதியானதா இருக்காது. அது அப்ப இன்றைய ஒடுக்குமுறையை அது சரியா அட்ரஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, இது ஓகே. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடங்களுக்கு போக மாட்டாரு, மக்கள் பாதிக்கப்படும் போது போய் நிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? போகணுன்றதை விட நான் என்ன யோசிக்கிறேன்னா, சொல்யூஷன் வேணும் அப்படின்றதான் எனக்கு இப்போ அவர் வராரா வரலையான்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. அவருக்கு இப்போ நல்ல ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போமே, நல்ல ஒரு நிர்வாகத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போமே, ஒரு கரெக்டாக அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய வெல் எஃபிஷியன்டான ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போம். அது நமக்கு போதும். நல்ல ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டம் இருந்ததுன்னா விவசாயிகள் ரோட்ல வந்து நிற்க மாட்டாங்க, நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம் ஏன் சரியா ஃபங்க்ஷன் ஆகலை? நிறைய கரப்ஷன் இருக்கு. கரப்ஷன்லாம் இருக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒவ்வொரு சைடில் போகாது. நம்ம ஒரு சைடில் போகணும்னு நினைச்சா அது இன்னொரு சைடில் போகும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதிகாரிக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அரசியல்வாதிக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாரும் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்து செயல்படுவாங்க. ஆனால் நீங்க எப்படி செயல்படணும், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நீங்க செயல்படணும். அதை என்ஷூர் பண்ணாலே போதும். ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டான பொலிட்டிக்கல் சேஞ்ச் தேவை. இப்போ சிங்கப்பூர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லீக் வான்லாம் வந்து பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வராருன்னா கம்ப்ளீட்டாக எக்கானமியே புரட்டி போடுறாருல, அங்கேயும் இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருந்தது. அப்போ அவர் உள்ள வராரு, உள்ள வந்து கரப்ஷன்லாம் இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கிறாரு. நம்மளால என்ன பண்றது, கரப்ஷன் இருந்தா அதுல இப்ப கட்டிங் வாங்கிடுறது. அப்ப நீங்க முதல் கிளீனா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கவன்ட்ட போய் சண்டைக்கு போக முடியும். அப்புறம் மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும், அப்பதான் மக்கள் சப்போர்ட்டோட நீங்க கிளீனா இருந்தா தான் அவன்கிட்ட போய் சண்டைக்கு போக முடியும். அந்த கரப்டான லாபியெல்லாம் அடிச்சு ஓட வைக்க முடியும், அவங்களோட அந்த பவரை உடைக்க முடியும். ஸோ இது கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இது வேணும்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும். பட் எனிவே இப்ப ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க கிரவுண்டுக்கு வரணுன்றது பெரிய முக்கியம் இல்லை, பட் நடக்க வேண்டிய வேலைகள் கரெக்டா நடக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நடக்க வேண்டிய வேலைகள் நிறைய நேரங்கள்ல கரெக்டா நடக்கல. அடுத்தது நீங்க ப்ரையாரிட்டி ஒரு மூவிக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு கேள்வியா மாறுது. ஸோ நடக்க வேண்டிய வேலை சரியா நடக்கல, ஆனா நீங்க ஒரு மூவியை பாக்குறீங்க, கூலியும் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன்ல. ஸோ அதெல்லாம் வந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், கூலி படம், இப்போ வந்து டெல்டால விவசாயிகள் போராட்டம், பைசன் படம். ஸோ வேலையும் நடக்கல, அதை பார்க்கும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்போ மக்களுக்கு இந்த கேள்விலாம் வருது. நீங்க அங்க போனீங்கன்னா ஏன் இதை செய்யல அப்படின்ற கேள்விலாம் வருது, இங்க ஏன் போறன்ற கேள்வி வருது. அதை விட பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டமை எஃபிஷியண்டா ஆர்கனைஸ் பண்ணும். ஸோ இப்போ விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்துல சந்திச்சிட்டு இருக்கார். இந்த சந்திப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஒரு சரியான ஒரு பிளான் இல்லையா? அதாவது எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இப்போ ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த அரசியலை பார்த்திருப்பாங்க, களத்தை பார்த்திருப்பாங்க. அரசியல் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இப்பொழுது திமுக ரொம்ப சறுக்குறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க படம் பாருங்க, ரிவ்யூ சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு ஒரு திரைமறைவில் இருந்தா நடந்தா பரவாயில்ல. ஓப்பனா நீங்க பப்ளிஷ் பண்றீங்க எல்லா இடத்துலயும். அதை நான் படம் பார்த்தேன் அவங்களை கூட்டு பாராட்டினேன் அப்படின்ற போட்டோஸ்ல ரிலீஸ் ஆகுது. இப்படி ஒரு பிரச்சனை டெல்டால போயிட்டு இருக்குன்றது தெரியும், அங்க நீங்க ஏன் போலன்ற விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா தப்பு நடக்குதோ, அத என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நம்ம தானே வந்துட போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்காங்களோ திமுக. தப்பு பார்த்தோம்னா அந்த 4 இயர்ஸாவே நடந்துட்டு தான் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி மீடியாவும் எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் ஆக்டிவிஸ்டுகளும் யாரும் 4 இயர்ஸா பேசல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்ஸ் வந்து மோசமா இருக்கு, இப்போ எல்லாரும் பேசுறாங்க. ஒரு 4 டேஸ் முன்னாடி பார்க்குறேன், இந்தியா டுடேல ஒரு டீட்டெயில்டான ஒரு கவரேஜ் கொடுத்துருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எவ்வளோ மோசமா இருக்குன்னு. அது முடிச்சதுக்கப்புறம் போடுறாங்க, நாங்கள் அதை கவர் பண்ணதுக்கப்புறம் ரோடெல்லாம் சரி பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு போடுறாங்க. அதான் யோசித்தேன், நம்மளாம் ஒரு 6 மாசமா பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம வார்த்தைக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லை,
அவன் டெல்லிக்காரன் வந்து இதை கவர் பண்ணும்போது அதை சரி பண்றாங்கன்னா என்ன, ரோடு ஒன்றும் சரி பண்ணல, ஏதோ இந்த எம்சாண்டோ என்னமோ போட்டு எடுத்து அதை தண்ணி தேங்காம பாத்துக்கிறாங்க, அதை அவங்க பண்றாங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ரோடு இஷ்யூன்றது இன்னைக்கு நேற்று இருக்கிற இஷ்யூ இல்லை, அது டே 1ல இருந்தே இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா, இதை பேசணும்னா எலெக்ஷன் கிட்ட வர வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த மெக்கானிசம் ஓரளவுக்கு ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குது, எதிர்கட்சிகள் ஆக்டிவ் ஆகுறாங்க, மீடியா ஓரளவுக்கு லைட்டா பேச ஆரம்பிக்குது. அதெல்லாம் நடக்கும்போது நம்மள மாதிரி நாட்களும் கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை பேசுறதுக்கு எலெக்ஷன் அப்படின்ற அந்த விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது. இது எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும், ரோட்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற இஷ்யூஸும் அதே மாதிரிதான். கரப்ஷன் இருக்கு, விவசாயிகள் என்ன இன்னைக்கு மட்டுமா பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க? நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இதே பிரச்சனையை ஒவ்வொரு மலைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை இன்னைக்கு ஃபேஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லை, அப்புறம் கரப்ஷன் இருக்கு. இது இன்னைக்கு இருக்க பிரச்சனை இல்லையே, இது நேத்து அதுக்கு முந்தின நாளும் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடியும் விவசாயிகள் இதே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு அட்டென்ஷன் ஏன் கிடைக்குது? இப்ப எலெக்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் அதை ஒரு இஷ்யூவா மாத்துறாங்க. ஸோ இது நமக்குமே ஒரு பாடம் தான். நம்ம வந்து எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் எடுத்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம், பட் நம்ம மக்கள் பாதிக்கப்படுறதே நம்ம தான். ஸோ நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். விவசாயிகளா இருக்கலாம், ரோடை யூஸ் பண்ற சாதாரண சாமானியர்களா இருக்கலாம், சாக்கடையை யூஸ் பண்ற சாதாரண சாமானியர்களா இருக்கலாம், வெள்ளம் வரும்போது கஷ்டப்படக்கூடிய சாதாரண சாமானியர்களா இருக்கலாம். நம்ம எல்லா இஷ்யூஸையும் எல்லா நேரங்கள்லையும் பேசணும், லைவா வச்சுக்கணும். அது நம்மளோட இதுதான். அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, எலெக்ஷன் கிட்ட வரும்போது கையை விட்டு எல்லாம் போகுதோ அப்படின்றது, எனக்குமே அது ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ ஓகே, நீங்க 4 வருஷம் சரியா பண்ணல, ஓகே, 5th இயர் எலெக்ஷன் வர போகுதுன்னு தெரியும், மழையும் வருதுன்னு தெரியும், இந்த ஒரு வருஷமாவது நல்லா கரெக்டா பண்ணலாம்ல. ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, ஃபாலிங் அப்பார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அதனால அந்த பள்ளிக்கரணையிலேருந்து மேடவாக்கம் வழியா நம்ம வரும்போது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு கூட அந்த வழியா தான் வந்தேன். ரோடு பார்த்தோன்னா மண்ணை கிண்டெல்லாம் கொட்டி எடுத்து மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, படுமோசமா இருக்கு அந்த ரோடெல்லாம். ஸோ அப்ப எனக்கு எழக்கூடிய பேசிக்கான ஒரு கேள்வி இதுதான். எலெக்ஷன் வரப்போகுது, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எலெக்ஷன் காலகட்டத்தில் ரோடு போடுவாங்க, அதுன்னு ஆக்டிவா இருப்பாங்க. கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்களாவது பண்ணலாம்ல. 4 வருஷம் மோசமான ரோடு போடுங்க, ஆனா எலெக்ஷன் இயர்ல மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியான ரோட் போடுங்க. கரெக்டா இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு நல்ல குவாலிட்டியான ரோட் போட்டுருக்கலாம்ல. இந்த பாதிப்பை மக்கள் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ இந்த பாதிப்பை ஃபேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் இந்த வண்டியில போய் டம்முன்னு ஷாக் அப்சர்வரை உள்ள விட்டு எடுக்கும்போது என்ன தோணும் அவங்களுக்குலாம்? என்ன ரோடு போடுறாங்க இவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அவங்களுக்கு அதிகம் தானே ஆகும். அதை நீங்க கம்மி பண்ணிருக்கலாம். ரோடு, தண்ணி இதெல்லாம் முக்கியமானது இல்லை. அதான் இப்போ எடிட்டிங்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார், எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எடிட்டர், அவர் சொல்லுவார், வீடியோ எடிட்டிங்கை பொறுத்தளவுல நீங்க பெர்ஃபெக்டா வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எவனுமே பாராட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பாராட்ட வேண்டிய தேவையே இருக்கா, சினிமா நல்லா இருக்கும், அதை உள்வாங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க எடிட்டிங் தப்பா பண்ணீங்கன்னா ஜம்ப் இருக்கும், அவனுக்கு பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், புரியாது, உங்களை திட்டுவான். இதுவும் அதே மாதிரிதான். ரோடு நல்லா இருந்ததுன்னா யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. எல்லாம் வண்டியில அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருப்பாங்க, குடும்ப கதை அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. ரோடு சரியில்லை தான் உங்களை திட்டுவாங்க. ஸோ அதனால எலெக்ஷன் இயர்லயாவது ரோடை நல்லா வச்சுக்கணும்ல. அது என்ன பெரிய கஷ்டம்? 4 years ஜாலியா இருப்போம், 1 year நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கொஞ்சம் யூஸ்வலா போடுறதோட கொஞ்சம் குவாலிட்டியா போடுவோமே. அது கூட இங்க முடியலன்னா அது எப்படி? அது ஓகே, நீங்க சொன்னீங்க நிறைய விஷயம் நடக்குது, நிறைய இஷ்யூஸ் நடக்குது, ஆனா ஊடகங்கள் அதை பேச மாட்டாங்க அப்படின்றீங்க. ஆனா ஊடகங்களுக்கு டிஆர்பி ஏறிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பத்தி பேசுறதை விட விஜய் பத்தி பேசுனா டிஆர்பி அப்படின்ட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் கூட வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார், கோயம்புத்தூர் நினைக்கிறேன், நல்ல ஒரு பிரஸ் மீட். அவர் சொல்றாரு, விஜய் தான் இங்க முக்கியமா, 1000 பிரச்சனைங்க இருக்குங்க இங்க, அதெல்லாம் யாருங்க பேசுறது? இன்னைக்கு 1 மாசமா விஜய் வச்சு அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க 41 பேர், அது ஒரு துக்கமான சம்பவம். ஆனா அதை வச்சு 30 நாளா நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இது என்னன்னு சொல்றது? இங்க பேச வேண்டிய இஷ்யூஸ் இருக்கு, ஏன் விஜய் விஜய் விஜய்னு விஜய் கட்டிட்டு அழுறீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நான் விஜய் எதிர்க்கவே இல்லை, நான் ஒரு கேள்வி ஒரு விமர்சனம் வைக்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லை விட்டு போயிருங்க, நான் உங்களை மட்டும் தான் விமர்சனம் பண்றேன் அப்படின்றத ஏன் ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு சொன்ன விஷயம் என்ன, சீமான் அவர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. ஓகே, திமுக கிட்ட காசு வாங்கிட்டு திமுக விமர்சிக்கல, விஜய் விமர்சிக்கிறார் அப்படின்றதான் நம்ம தாவேக்கா நண்பர்களோட ஆதங்கமா இருந்தது. ரைட், இப்ப திமுகவையும் விமர்சிச்சாச்சு. திமுகவை எப்பவுமே விமர்சிச்சு தான் இருக்காங்க, அது ஒன்றும் சிக்கல் இல்லை. யூஎஸ்பி, ஆமா, அதை விட்டு கொடுக்க முடியாது. அது போக இப்ப விஜய் சார்ந்த விஷயத்தையும் அவர் அட்ரஸ் பண்றாரு, தேவையில்லாம அது ஒரு டைவர்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப சீமான் வந்து விஜய அட்டாக் பண்றாரு. இப்ப என் கேள்வி என்னன்னா, தாவேக்கா காரங்களுக்கு ஏன் அந்த இஷ்யூவை பேச முடியல? இப்ப சீமான் விவசாயிகளோட பிரச்சனையே பேசுறாரு,
தாவேக்காரங்களுக்கு ஏன் பேச முடியல? நீங்க தானே பெரிய திமுக எதிர்ப்பு போராளிகள். நீங்க சீமான் திமுக காசு வாங்கிட்டாரு, நீங்க காசெல்லாம் வாங்கல, நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடியவங்க, நீங்க ஏன் இந்த இஷ்யூவெல்லாம் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? என் கேள்வி அதுதான். தாவேக்கா இஷ்யூவை பேசி தாவேக்காவுக்கு இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னா என்னை விட அதிகமா யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. இங்க சிக்கல் என்னன்னா, தாவேக்கா இஷ்யூவே பேசாம கோமாளித்தனம் பண்ணி அவங்க பப்ளிசிட்டி வாங்கிட்டு இருக்காங்க, அட்டென்ஷனை வாங்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல கோமாளித்தனம், சில நேரம் டெரிபிளான டிசாஸ்டர். ஸ்டார்டிங்ல திருச்சியில எல்லாம் பண்ணதெல்லாம் சர்க்கஸ். அது அங்க இங்க ஓடிக்கிட்டு ஆர்கனைஸே பண்ணாம வீட்டு மேல ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கரூர்ல எக்ஸ்ட்ரீம், அடுத்த எக்ஸ்ட்ரீம் பெரிய ஒரு டிசாஸ்டர்ல கொண்டு போய் விட்டாங்க. 41 பேர் இறந்துட்டாங்க. ஸோ ஒன்றும் இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம், ஏகப்பட்ட பிரச்சனைகள். திருச்சியிலையுமே அந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்கலாம், பெரிய டேஞ்சர்ல போய் முடிஞ்சிருக்கலாம். ஏதோ கடவுள் புண்ணியத்தை தப்பிச்சாச்சு திருச்சியில. அப்பவே இந்த குரூப்புக்கு ஒரு முடிவை கட்டியிருக்கணும், வெளிலலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அதை தாண்டி அவங்க அலோவ் பண்ணி கரூர்ல போய் இவ்வளவு பெரிய அசம்பாவியத்தை நிகழ்த்திட்டாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ரைட்டு, சீமான் காசு வாங்கிட்டாரு, எல்லாம் ரைட்டு. ஆனா அவர் இப்ப இஷ்யூ பேசுறாருல, விவசாயிகள் பிரச்சனையை பேசுறாருல, ஏன் உங்களால அதை பண்ண முடியல? அதுதான் சிக்கல் இங்க. ஸோ இன்னைக்கு தாவேக்காவுக்கு அந்த விஷயத்த பண்ண முடியல. மீடியாவுக்கு தாவேக்கா தேவை. ஏன்னா மீடியாவை பொறுத்தளவுல இஷ்யூஸை பேச முடியாது. அப்ப என்ன பேச முடியும்? அப்ப 2 ஆப்ஷன் தான். ஒன்றும் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசலாம், இல்லைன்னா தாவேக்காவை பத்தி பேசலாம். அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசினா டிவியில வேலை பார்க்கறவங்களே கடுப்பாயிருவானுங்க. எடிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, எடிட்டர்ஸ் அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரம் அதை பேசுவீங்க, எங்களுக்கே போர் அடிக்கிறான்றானுங்க. சரி, அதை பேச முடியாது. அப்ப வேற என்ன பேசலாம்? டிஆர்பியும் பெருசா இருக்காது. பின்ன ஒரே மாவை போட்டு 5 வருஷமா அரைச்சிட்டு இருந்தா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அதிமுக உட்கட்சி பிரச்சனையை தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு அளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பா இருந்தது. ரைட், சசிகலா வந்தாங்கன்னா இப்படி ஆயிருமோ, டிடிவி வந்தாருன்னா அப்படி ஆயிருமோ, ஸ்லீப்பர் செல் உள்ள இருக்காங்களோ, இப்படி எதையாவது ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் இப்ப புரியுதா? இந்த கதையெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம், எதுவுமே நடக்கல. அப்ப கம்ப்ளீட்டா நம்ம டைமை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. உட்காந்து எதையாவது கதையை சொல்லி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. டிவினா ஃபேக்சுவலா பேசணும், நியூஸ் டிவினா அனாலிசிஸ்னா லாஜிக்கலா இருக்கணும். யூகமா பேசிட்டு இருக்காங்க. சும்மா அவர் வந்துருவாரு, இவர் வந்தா இது நடக்கும். நான் ஒண்ணு சொல்றேன், சசிகலா அவர்கள் வெளில வரும்போது பெரிய ஒரு மாற்றம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பா. அந்த எதிர்பார்ப்பு எங்க இருந்து வருது? அந்த எதிர்பார்ப்பை யார் கிரியேட் பண்ணது? நீங்க கிரியேட் பண்றீங்க. அதனாலதான் மக்கள் அந்த எதிர்பார்ப்பை நம்புறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அதனாலதான் மக்களுக்கு ஏற்படுது. இல்ல, சசிகலா ஏதோ பயங்கரமான ஃபோர்ஸ் போல, வந்தாங்கன்னா இபிஎஸ் தூக்கி போட்டுருவாங்க போல. சோ உங்க நரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னா, அந்த டைம்ல இபிஎஸ் வீக்கா இருக்காரு, சசிகலா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு நரேட்டிவா அப்ப பில்ட் பண்ணீங்க. அந்த நரேட்டிவை மக்கள் நம்பினாங்க. சோ சசிகலா அவர்கள் வெளியே வரும்போது எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும், வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் நடக்கல. ரைட்டு, இபிஎஸ் தான் இப்ப கண்ட்ரோல்ல இருக்காரு போலன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு 2 வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரியான ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணி. இது நியூஸ் சேனலோட வேலை கிடையாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இல்ல, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாம் படால்னு வெளில வந்துருவாங்க. ரைட், அதை வச்சு ஒரு வருஷம் ஓட்டினீங்க. அப்புறம் இப்பயும் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு, இப்ப கூட ஓபிஎஸ் வச்சு 2 வாரம் ஓட்டினாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா எடுபடல. விஜய் அவர்கள் சூப்பரான சப்ஸ்டியூட். இஷ்யூஸை பேசுறதுக்கு பதிலா விஜயை பேசினீங்கன்னா பக்கா சப்ஸ்டியூட். அவர் டிஆர்பியும் கொடுப்பாரு, இஷ்யூஸையும் மறைச்சிருவார். ஸோ அதனால இது எல்லாருக்கும் இப்ப புரியுது, சாமானியர்களுக்கும் புரியுது. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்போது விஜய் எல்லாரோட ஓட்டும் பிரிப்பாரு, திமுக அதிமுக 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்படும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் புரியுது, விஜய் பேசக்கூடிய அரசியல் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதிமுகவோட ஓட்ஸை தான் உடைக்கும்ன்றத இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக ஓட்டை உடைக்க போறார், திமுகவுக்கு லாபகரமா அவர் செயல்படுறாருன்னா அப்ப மீடியாவையும் அவரு செயற்கையா என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இஷ்யூஸை பேசாம எதையாவது தேவையில்லாத வேலைகளை செய்து மீடியாவையும் பிஸியா வச்சுக்கிறார். இதையும் இப்ப எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் இப்ப அதையும் பேச ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா இந்த அதிமுக ஓட்டை தான் விஜய் உடைப்பாருன்றது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். இப்ப மீடியா அட்டென்ஷனையும் அவர் இந்த பக்கம் திருப்பிட்டு இருக்காருன்றதும் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. தலைவர்களும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சாலும் மக்கள் ஒன்றும் திருந்த போறது கிடையாது. எப்பவுமே தலைகீழாதான் விழுவன் தான் சொல்லிட்டு எல்லாம் விழுவாங்க. அது போட்டும், ரைட்டு. ஆனா விழுந்ததுக்கு அப்புறமாவது புரியும்ல. ஸோ அதனால நம்ம சொல்றதை சொல்லிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க
ஏஷியன் யூத் கேம்ஸில் வந்து கோல்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ பெரிய வாழ்த்துக்கள், பெரிய பாராட்டுக்கள்லாம் அவங்களுக்கு வந்திருந்தது. முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சார்பாக 25 லட்சம் கொடுத்துருந்தாங்க. பெரிய விஷயம். இங்கிருந்து ஒரு எந்த பெரிய அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து போயிட்டு கோல்டு அடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை பண்ணியிருந்தாங்க. இதை நிறைய பேர் விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஒன்றும் ஃபெசிலிட்டியே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு போயிட்டு கோல்டு அடிக்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கம்லாம் வந்து வெக்கப்படணும். நம்ம ஒண்ணுமே செய்யலையே இவ்வளவு நாள், ஆனா அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருந்திருக்கு பாருங்க, அதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வெக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கோல்ட? அது உண்மைதான். இப்ப ஒண்ணு என்னன்னா, அந்த பெண் அடையாறுலயோ மயிலாப்பூர்லயோ சூலமேட்லயோ நுங்கம்பாக்கம்லயோ இருந்து வரல. இந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்ல டெவலப்டான பகுதிகள், ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராலாம் இந்த இடத்துல ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த இடம்லாம் எனக்கு தெரியல, இந்த மாதிரி நிறைய வளர்ந்த இடங்கள் இருக்குல்ல, நல்லா கொஞ்சம் மிடில் கிளாஸ் வாழக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கு. கண்ணகி நகர்ன்றது நிறைய ஏழைகள் வாழக்கூடிய பகுதி. ஸோ அங்கிருந்து அவங்க வராங்கன்னா அப்ப நேச்சுரலா நம்ம என்ன யோசிக்க தோணும், நமக்கு இன்னும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்தா இன்னும் எவ்வளவு பேர் வெளியே வந்திருப்பாங்க, இந்த மாதிரி நல்ல அத்லீட்ஸ் எவ்வளவு பேரை நம்ம உருவாக்கி இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் நேச்சுரலா வருது. ஸோ அந்த வகையில இது பெரிய ஒரு ஃபெயிலியரா காட்டுது. ஒரு நல்ல ஒரு அத்லீட் உருவாவதற்கான அந்த சூழலை நம்ம ஏற்படுத்தி தரலனாலும் ஒரு இண்டிவிஜுவல் தன்னோட அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி சூழலை மீறி தனியா ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் விக்டரி அது காட்டுது, சொசைட்டியோட ஃபெயிலியரை அது காட்டுது. அது பெர்ஃபெக்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில ட்ரெடிஷ்னல் கேம்ஸுக்கு நம்ம பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. நம்ம மக்கள் சில கேம்ஸை பார்த்தோம்னா எக்ஸல் ஆகுறாங்க சில கேம்ஸ்ல. இப்ப கிரிக்கெட்ல தமிழர்கள் எல்லாருமே எக்ஸல் ஆக முடியாது, அதுல சில தடைகள் இருக்கு. சில பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கிரிக்கெட்ல எக்ஸல் ஆக முடியுது. அதுக்கு பின்னாடி வேற நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ரைட், அதெல்லாம் ஓகே. நான் இருக்கிற டேட்டா வச்சு சொல்றேன், சாதாரண சாமானிய தமிழர்களால கிரிக்கெட்ல பெருசா எக்ஸல் ஆக முடியாது, கண்ணகி நகர்ல இருந்து வர முடியாது. ஆனா நார்த் சென்னையில இருந்து கேரம் சாம்பியன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், கபடியில பெரிய பெரிய பிளேயர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அப்ப நேச்சுரலாவே சில ஸ்போர்ட்ஸ்ல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் வந்து சில பகுதி மக்களுக்கு கர்நாடிக் மியூசிக் கரெக்டா செட் ஆகுது, சில பகுதி மக்களுக்கு கானா மியூசிக் கரெக்டா செட் ஆகுது. கானா பாட்டு சில பகுதிகளில் அடிச்சு தூள் பருத்துது. ஸோ அப்ப ஸ்போர்ட்ஸ் அந்த வகையில பார்த்தோம்னா நேச்சுரலாவே நமக்கு சில ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு வருது. அப்ப அரசோட ஒர்க் என்னன்னா, அந்த ஸ்போர்ட்ஸுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் நீங்க டெவலப் பண்ணணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அவலம் என்னன்னா, கேரமுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. நீங்க பெருசா கவனிக்காம சப்போர்ட் பண்ணாம நானா உழைச்சு மேல வரேன், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றேன், நீங்க பெரிய ரெகக்னிஷன் அந்த கேம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கபடியும் அதே மாதிரிதான். கில்லி படத்துல நல்லா காட்டியிருப்பாங்கல்ல, அதை ஒரு சீப்பான கேம் மாதிரி அவங்க அப்பா பார்ப்பாரு. ஸோ அந்த கப்பெல்லாம் ஒழிச்சு வச்சிருப்பாரு ஹீரோ விஜய், ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, இப்ப கிரிக்கெட்ல நான் பெரிய ஒரு பிளேயரா இருக்குன்னா ஒழிச்சுக்க வேண்டிய தேவை இல்லை கில்லிக்கு. கண்டிப்பா. அதான் அது அவரு சொல்லுவாரு, கிரிக்கெட்ல நீ ஒரு சச்சின் டெண்டுல்கரோ அல்லது கேரம்ல நீ விஸ்வநாதன் ஆனந்தாவோ இருந்தா எனக்கு பெருமை தான், என்னடா பொறிக்கு பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் இது விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்ப இந்த ஸ்போர்ட்டுக்கான அந்த ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு, அதை அரசாங்கம் பண்ணணும். இதை ஒலிம்பிக்ஸ்ல கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை பண்ணணும். இந்த கேமுக்கு ஒரு பிரெஸ்டீஜை இன்க்ரீஸ் பண்ணணும். ஐபிஎல் மாதிரி நீங்க சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கலாம், அதுக்கு நீங்க பேக்கப் பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி இந்த ஸ்போர்ட்டோட ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்கறது என்னன்னா, எல்லாமே ஒரு விதமான பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஏதோ நம்ம சக்தியை மீறி யாராவது அவங்க வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைஸ் அனௌன்ஸ் பண்றது. இந்த கேரம் சாம்பியன் ஒரு கேர்ள் வந்தாங்கல்ல, குகேஷ் வந்தாரு. கேரம் நான் சொல்றேன், கேரம் வந்து காசியா எம் பாஷா அப்படின்ற பெண் வந்து கேரம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறாங்க. அவங்களுக்கு 1 crore என்னமோ அனௌன்ஸ் பண்ணாங்க. ரைட், நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, அதை தாண்டி இந்த ஸ்போர்ட்டுக்கும் நிறைய பணம் செலவழிங்க. நம்ம எதுவுமே பண்ணாமலும் தனிப்பட்ட முறையில் அவங்க உழைத்து மேல வராங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த இண்டிவிஜுவலை மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்றோமே தவிர அந்த ஸ்போர்ட்டுக்கு பெருசா எதுவும் பண்றது இல்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சில ஸ்போர்ட் நமக்கு நல்லா வருது, சில மியூசிக் ஃபார்ம் நமக்கு நல்லா வருது, அதை என்கரேஜ் பண்ணும்போது தான் இந்த மக்களுக்கு கான்ஃபிடன்ஸே வரும். இவனை கொண்டு போய் பிரிட்டிஷ்காரனோட ஸ்போர்ட் விளையாட சொன்னா எனக்கு சரியா விளையாட முடியாது. கிரிக்கெட் அவனோடது. ஸோ கிரிக்கெட் பிரிட்டிஷ்காரனோடது, இங்க இருக்கக்கூடிய எலிட்டுக்கு இது கரெக்டா இருக்கும்.
இந்தியன் எலிட்டுக்கு கிரிக்கெட் கரெக்டா இருக்கும், ஆனா இந்தியன் மெஜாரிட்டிக்கு கிரிக்கெட் கரெக்டா இருக்காது. ஸோ இப்போ இந்தியன் மெஜாரிட்டியோட கான்ஃபிடன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா, தமிழ்நாட்டு மெஜாரிட்டியோட கான்ஃபிடன்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னா, அவனுக்குன்னு சில ஸ்போர்ட் இருக்கும் பாருங்க, அதை நீங்க பூஸ்டப் பண்ணி வளர்க்கணும், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதை சுற்றிக்கூடிய ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, அது ஒரு சீப்பான கேம்ன்ற ஸ்டிக்மா இருக்கு பாருங்க, அதெல்லாம் தகர்த்து எறியணும். அதுக்கு அந்த விஷயங்கள் பண்ணணும். இப்ப நம்ம கார்த்திகா அவர்களே எடுத்துப்போமே, தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய ஒரு பெருமையை அவங்க பெற்று தந்திருக்காங்க, பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், இது சந்தேகமே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கண்ணகி நகருக்கு நான் ரெகுலரா வருவேன், அங்க மக்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா தீர்த்து கொடுங்க, நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட எல்லாம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு நான் கேட்டேன், அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 4 வருஷமா கண்ணகி நகர் நல்லா டெவலப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேள்வியை நீங்க மயிலாப்பூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு அத்லெட் கிட்டயோ அடையாறுல இருந்து வரக்கூடிய ஒரு அத்லெட் கிட்டயோ கேட்பீங்களா? கண்ணகி நகர்ல இருந்து சொந்த உழைப்பால கஷ்டப்பட்டு அவங்களோட சூழலெல்லாம் மீறி மேல வரும்போது இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க அவங்க கிட்ட. இதை நீங்க மற்ற இடங்கள்ல இருந்து வரவங்கிட்ட கேட்பீங்களா? ஏன் அவங்க கிட்ட எல்லாம் கேட்காம இவங்க கிட்ட மட்டும் இந்த மாதிரியான கேள்வி கேட்குறீங்க? தெரியுது அவர் சரியில்லைங்க. முதல்ல அது உங்க ஃபெயிலியர், அந்த பகுதி சரியில்லாம இருக்கிறது. ஆனா நீங்க அதுலயும் கிரெடிட் வாங்குறீங்க. ஏன் இந்த பொலிட்டிக்ஸ் அங்க கொண்டு வரணும்? ஸோ நீங்க என்ன டெக்னிக்கலா பண்றீங்கன்னா, சிச்சுவேஷன்லாம் இப்ப நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அத்லீட் என்ன சொல்லுவாங்க, நல்லாதாங்க இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மனிதர்கிட்ட பேசும்போது ஆமா அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ என்ன ஆகுது, ஒன்று நம்ம கம்ப்ளீட்டா அங்க ஃபெயில் ஆயிருக்கோம், ரெண்டாவது நம்ம அதையுமே நம்ம பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி மாற்றோம். அவங்களே இப்போ சொல்றாங்க 4 வருஷமா நல்லா டெவலப் ஆயிருக்குங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் அந்த அறிக்கையில வர வேண்டிய தேவை என்ன? அந்த இண்டிவிஜுவலோட அச்சீவ்மெண்ட் இது, அதை பத்தி பேசலாமே. ஏன் ஸோ நீங்க அவங்கள பாராட்டுறதுக்காக தான் அறிக்கையை வெளியிடுறீங்க, ஆனா கடைசியில் இந்த அறிக்கை எப்படி மாறுது, உங்களுக்கான பாராட்டா மாறுது, அவங்க உங்களை பாராட்டுற மாதிரி இது மாறுது. இன்ஃபேக்ட் இங்க ஃபெயிலியர் யாரோடது? அரசோடது. ஆனா கடைசியில அவங்க உங்களை பாராட்டுற மாதிரி இதை மாத்துறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது. ரெண்டாவது, இந்த கேள்வியை மற்றவங்கலாம் கேட்க மாட்டோம்ல. இந்த கேள்வி ஒரு அடையாறுல இருந்து வரக்கூடிய ஒரு அத்லீட் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவுமே வித்தியாசமான ஒரு பார்வையை தான் காட்டுது. ஸோ அந்த வகையில் நான் பார்க்கிற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் மாறி நம்ம மக்களோட கான்ஃபிடன்ஸை டெவலப் பண்ணணும்னா நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். நம்மளோட கேரக்டர், நம்மளோட குணத்துல இருந்து சில ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும், நமக்கேற்ற சில ஆர்ட் ஃபார்ம் டெவலப் ஆகும், அதெல்லாம் வளர்க்கணும். கானாவா இருக்கலாம், குத்துப்பாட்டா இருக்கலாம், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம வளர்க்கணும். அதெல்லாம் வளர்க்கும் போது சொசைட்டில அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் போது நம்ம மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்லை நீ கிரிக்கெட் விளையாண்டாதான் அப்படின்னா அங்க எனக்கு ஸ்பேஸே இருக்காது, அதை அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது எனக்கு சரி வராது. அப்ப எனக்கான ஸ்போர்ட் இது, என் கேரக்டருக்கான ஆர்ட் ஃபார்ம் இது, அதெல்லாம் நம்ம பெருசாகணும். அதை பெருசாக்கி அதை வேர்ல்ட் ஸ்டேஜுக்கு அதை நம்ம கொண்டு போகணும். வெற்றிமாறன் நினைக்கிறேன், அல்லது வேற ஏதோ ஒரு டைரக்டர் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, வேர்ல்டு சினிமான்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது தெரியுமா வேர்ல்டு சினிமா? நீங்க எவ்வளோ உங்களுடைய மண்ணில இருந்து ரூட்ல போயிட்டு இருக்கீங்களோ, அந்த பக்கம் உள்ள போறீங்களோ, அதுதான் வேர்ல்டு சினிமாவா மாறும். நீங்க அங்கிருந்து ஒரு டைரக்டர், இங்க இருந்து ஒரு ஆக்டர், அங்கிருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எல்லா மொழியில இருந்தும் ஒருத்தவங்க எடுத்து போட்டு இதுதான் பேன் இண்டியா, இதுதான் வேர்ல்டு சினிமா அப்படின்னு எடுக்கிறதுலாம் வேர்ல்டு சினிமா கிடையாது. நீங்க எவ்வளோ ஒரு விஷயத்துல ரூட்டடா போறீங்களோ, உங்களுடைய கதைகள்ல உங்களுடைய மண் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு ரூட்டடா போறீங்களோ, அதுதான் வேர்ல்டு சினிமாவா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் நமக்கு, என்னதான் நம்ம கிரிக்கெட் பார்த்தாலும் பெரிய அளவுல அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்பொழுதுதான் நம்மளும் அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதான் ஃபேக்டா இருக்கு இல்லையா? கரெக்ட். அந்த ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். இப்ப நம்மளோட யூனிக்னஸ் என்ன, நம்ம மண்ணுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு நேச்சர் இருக்கு, அதை ரொம்ப தத்ரூபமா நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பியூரான ஒரு ஆர்ட். நீங்க இருக்கிற யதார்த்தமான விஷயத்த அப்படியே எடுத்து மக்கள்கிட்ட காட்டினாலே போதும். இப்ப நான் என் முகத்தை அப்படியே கண்ணாடி முன்னாடி பாக்குறேன், பார்த்தா தான் எனக்கு தெரியும் என் முகத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு. ரைட், இந்த இடத்துல கறி இருக்கு, அப்ப அதை அப்படியே கிளீன் பண்ணுவேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஆயிலியா இருக்கு, அப்ப என்ன டிஷ்யூ வச்சு இந்த இடத்த நான் கிளீன் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணலாம், இதை பெட்டர் பண்றது எப்படி எனக்கு அப்பதான் தெரியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீங்க பெருசா மெசேஜ் எல்லாம் கொடுக்கவே வேண்டாம். சொசைட்டில என்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே எடுத்து மக்கள்கிட்ட காட்டினாலே போதும்.
மக்களே புரிஞ்சுப்பாங்க. ரைட், அதை என்னெல்லாம் மாற்றணும், என்னென்ன சிக்கல் இருக்கு, இருக்கிறத காட்டினாலே போதும். நீங்க ஒன்றும் பெரிய உட்காந்து ஸ்பீச் எல்லாம் கொடுக்க தேவையே இல்லை. அதுதான் ஆர்ட்டோட ஒர்க்கு. கரெக்டா இருக்கிற விஷயங்கள் அழகா காட்டணும். இப்ப மூவி இப்ப கொஞ்ச நாள் நான் பார்த்துருக்கேன். மூவின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, நிறைய வேர்ல்ட் சினிமாஸ் போடுவாங்க. அதுல ஒரு இரேனியன் டைரக்டர், அவரோட நேம் எனக்கு பெருசா ஞாபகம். இப்ப நிறைய டைரக்டர்ஸ் பார்க்குறேன், அவங்க நேம் எதுவும் மனசுல நிக்க மாட்டேங்குது. அவரோட படம் ஒரு 7-8 படம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு படம் என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு மீடியாக்காரர் போறாரு. ஒரு 90ஸ்ல நடந்த படம்னு நினைக்கிறேன், எடுத்த படம்னு நினைக்கிறேன். மீடியாக்காரர் போற அந்த கிராமத்துல இருக்க மக்களோட எல்லாம் அவர் இன்டராக்ட் பண்றாரு. அதான் ஒரு விஷயத்துக்காக அங்க போறார். அங்க பார்த்தா அந்த கிராமமே அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு இரேனியன் கிராமம் ஒண்ணு அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப நான் யோசிப்பேன், நம்ம ஊர்ல அழகான கிராமங்கள், கிராம வாழ்க்கை, நகர வாழ்க்கை எல்லாம் இருக்கு. 100 படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். ஆனா ஆக்சுவலான லைஃபை டாக்குமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நகரத்துல இருக்கக்கூடிய லைஃபையும் கரெக்டா டாக்குமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா இந்த ஹீரோயின் முன்னாடி ஓடுறது, குத்தாட்டம் ஆடுறது, இந்த மாதிரி எதையாவது பண்றாங்களே தவிர ஒருத்தனோட லைஃபை கரெக்டா டாக்குமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 100 years ஆனா ஓகே, 2020ல வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஒரு யோசிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கலாம்னு வச்சுப்போம். பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம் யோசிக்கலாம் வச்சுப்போம். அவன் இந்த பழைய இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இதுல நம்மளோட லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் இல்லை. ஆனா அந்த இரேனியன் டைரக்டர் பார்த்தா அவ்வளவு அழகா எடுத்திருக்காரு. அவருக்குலாம் பெரிய சம்பாத்தியம் எல்லாம் இருந்திருக்காரு. நம்ம டைரக்டர்ஸ், நம்ம ஆக்டர்ஸ் சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருந்திருக்காரு. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா காட்டுறாரு. அந்த ஊர்ல, அந்த சின்ன கிராமத்துல ஒரு லேடி ஒரு சீன்ல என்ன பண்றாங்க, ஒரு டீ ஷாப் நடத்துறாங்க, ஒரு சின்ன ஒரு கெஃபே மாதிரி நடத்துறாங்க. சும்மா அந்த ஒரு அவுட்டோர்ல தான் ஒரு 4 சேரை போட்டு நடத்திட்டு இருக்காங்க. இவர் போய் உட்கார்றாரு. உடனே அந்த அம்மா எடுத்து அந்த காஃபி எடுத்து வைக்கிறாங்க, ஒரு ட்ரேல கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் ஒரு பெண் நான் சர்வ் பண்ணி பார்த்ததே இல்லையே அப்படின்றாரு. ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சொசைட்டி, ஒரு கன்சர்வேட்டிவ் சொசைட்டி. இந்த மாதிரியான பப்ளிக் கெஃபேல ஒரு பெண் சர்வ் பண்ணி பார்த்ததுலன்ற பொருள் அவர் சொல்றாரு. நான் ஒரு பெண் சர்வ் பண்ணி பார்த்தது இல்லையே. ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. உங்க வீட்டுல உங்க அம்மா உனக்கு சர்வ் பண்ண மாட்டாங்களா? வீட்டுல உங்க அம்மா தான் சர்வ் பண்ணுவாங்க, பிறந்ததுல இருந்து உங்க அம்மா தான் அவனுக்கு சர்வ் பண்ணிருப்பாங்க அப்படிம்பாங்க. அந்த அம்மா ரொம்ப அத்தாரிட்டியா, ரொம்ப டாமினண்டா இருப்பாங்க. உடனே இவருக்கு அப்படியே கொஞ்சம் அசிங்கமாயி போயிடும். உடனே அப்படியே அமைதியா உட்காந்துப்பாரு. ஸோ அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது சொசைட்டில கூடிய சிக்கல்கள் எவ்வளவு அழகா காட்டுறாரு பாருங்க. அந்த இடத்துல பப்ளிக்ல ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்கு அந்த அம்மா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றாங்க. இந்த விஷயங்களை நிஜமாவே கிராமத்துல நான் பார்த்திருக்கேன். பவர்ஃபுல்லான லேடிஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். சிட்டியில நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அங்க உடைப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்க அழகா கொண்டு வரலாம். இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் கையில சினிமா இண்டஸ்ட்ரி மாட்டிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலே சிக்கல் தானே. அப்ப அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் மொத்த இண்டஸ்ட்ரியுமே செயல்படும். அப்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட பர்பஸ் என்னவா இருக்கு? நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை விட ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்ல காசு எடுக்கணும், போட்டா காசு எடுக்கணும், அவ்வளவுதான். அதை விட நல்ல குவாலிட்டியான படம் இருக்கணும், நிக்கணும், காலத்துக்கும் நிக்கக்கூடிய படமா இருக்கணும். இந்த மக்களோட அந்த இது ஒரு பர்டிகுலர் டைம், 2025 பர்டிகுலர் டைம். 5 years கழிச்சு சென்னை இப்படி இருக்காது. அப்ப இந்த வருஷத்தை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணணும்ல. நான் பார்ப்பேன், சில சமயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சென்னையை பார்க்கும்போது. ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வருவேன், பார்த்தா வித்தியாசமா இருக்கும். ஊரு புது கடை இருக்கும், புது பேனர் இருக்கும். என்னடா 10 நாள்ல இவ்வளவு மாறிடுச்சேன்னு யோசிப்பேன். அப்போ 1 yearல எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு சினிமால தானே லைஃப்பை அழகா டாக்குமெண்ட் பண்ண முடியும். அதை நம்ம பண்ணியிருக்கோமா? அதை பண்ணல. இந்த மக்களோட பிரச்சனைகளை டாக்குமெண்ட் பண்றது கிடையாது. எப்படி நீங்க டாக்குமெண்ட் பண்ண முடியும்? அரசியல்வாதி கண்ட்ரோல்ல சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும் போது பிரச்சனைகளை டாக்குமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நானும் ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரி. இந்த டேஸ்ட்டும் நல்ல சினிமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் ஃபுல்லா வீணாயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கு தேவையான என்வாரன்மெண்ட் இல்லை. நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.